Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. நேற்று தான் ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் இருக்கேன்னு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்தது. எப்படின்னா இந்த மட்ட சாங்கோட டிஸ்கிரிப்ஷன் ஓவரால் லிரிசிஸ்டோட இதில் வந்து என்னோட நேம் அதில் இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுச்சுவேஷன் சொன்னோன்னா இந்த சுச்சுவேஷன் கேட்டதான் என்ன கூப்பிட்டீங்களா, இவ்வளோ நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு, தேங்க்யூ ஸோ மச். சின்ன வயசுலேருந்தே யுவன் சாருக்கோட அந்த கேட்டகரி வைஸ் பிரித்தா அவரோட பிட் சாங்ஸ்க்கே நான் ஒரு தனி ஃபேன். இந்த படத்தில் வந்து நான் எழுதுனது 2 பிட் சாங்ஸ். பட் ஸ்டில் கோட்க்கு பண்ண ட்ராக்லையுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் டியூன் அனுப்புன 15 நிமிஷத்தில் நான் வந்து 15 ஆப்ஷன், சாரி அரை மணி நேரத்தில் 15 ஆப்ஷன் எழுதிட்டேன். சார் பார்த்துட்டு விபி நிறையா எழுதி வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு போயிட்டேன். போகும்போதே நம்ம ஒரு 15 ஆப்ஷனோட போகிறதுக்கான காரணம், 15 ஆப்ஷன் எழுதுறதுக்கான மெயின் ரீசன், இண்டிபெண்டன்ஸ் ஜோன்லலாம் நம்ம சொல்கிறது தான் சாங் இல்லையா, அப்படி கொடுப்போம். அவங்க அதை எடுத்து கொடுக்கும்போது இது நான் எடுக்கல, இது ஏன் ப்ளூ பிரிண்டே இல்லை சார், இங்கே பாருங்க மங்களம் சார், அந்த மாதிரி ஒரு இது ஒன்று கொடுப்பாங்க. லைக் விபி சார் அடுத்து வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கையில் காலில் விழுந்தாது அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதிடுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு டைஹார்ட் ரஜினி ஃபேன். இதே சென்னையில் ஒரு தியேட்டரில் நான் உட்காந்து கதறி அழுகுறேன். ஏன்னா அந்த படத்தில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் எழுதினேன், ஆனால் எதுலேயுமே என் பேர் வரல. கோட் படத்தில் ஒரு சாங் எழுதியிருக்கீங்க. ஐ மீன் 2 சாங்னே சொல்லலாம், இன்னும் ரிலீஸ் ஆகல, படத்தில் பார்க்கும்போது அது வரும். சூப்பர் ஹாப்பி அந்த ஒரு விஷயத்துலேயே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது கோட் ரிலீஸ் ஆகுது? எனக்கு ஆக்சுவலாக 2 சந்தோஷம். என்ன அப்படின்னா, கெரியர் இங்கே சென்னை வரும்போது நம்ம ஒரு விஷயத்தில் மட்டும் கிளியராக இருந்தேன், நம்ம லிரிக்ஸ் தான் நம்மளோட ஆம்பிஷன், ரைட்டிங் தான் ஆம்பிஷன். பட் ஸ்டில் அதை மட்டுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, கூடவே ஒரு விஷயம் இருக்கணும், ஆனால் அதுவும் மீடியா ரிலேட்டடாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் க்ரியேட்டிவேட்டாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய அந்த மூவி ரிவ்யூஸ் நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம்ல, ஒரு சேனல் கிடச்சிட்டா வாய்க்கு வரதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து மூவி ரிவ்யூஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருப்போம். எனக்கு மூவி ரிவ்யூஸில் ஒர்க்கான ஒரே ஒரு ரிவ்யூ வந்து சர்க்கார் படத்தோட ரிவ்யூ. ஸோ நான் விஜேவாக இருந்து நான் அதுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருந்தேன். ஸோ சென்னை வந்த டைமில் யார் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தனோ இப்போ அவர் படத்துக்காக இன்டர்வியூ கொடுக்குறேன், நான் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லா லிரிசிஸ்ட்டுக்கும் இது ஒரு ட்ரீமில் ஒரு படம் விஜய் சார் படம் பண்ணிட்டோம்னா லைக் அவர் தான் கிங் ஆஃப் யூனோ மியூசிக் ஆல்பம்ஸ் மாதிரி. ஏன்னா அவரோட ஆல்பம்னா சார்ட் பஸ்டர் டெஃபினட்டாக அந்த மாதிரி. ஸோ இவர் ஆல்பமில் ஒர்க் பண்ணுறா நம்ம லைம் லைட்குள்ளே வந்துடலாங்க ஆசை எல்லா லிரிசிஸ்ட்டுமே இருக்கும். அப்கமிங் லிரிசிஸ்ட்க்கு என்னமே இருக்கவங்களுக்கும் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் செம்ம ஹாப்பி. அண்ட் அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் யுவன் சாரோட பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா அவரோட டைஹார்ட் ஃபேன் ரைட் ஃப்ரம் தி சைல்ட்ஹுட். ஸோ அவரோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவும் நிறைய ஒர்க்ஸ் யுவன் சார் கூட ஒர்க் பண்ணது பார்க்க முடியுது, நிறைய குறிப்பிட்டு நிறைய படங்கள் சொல்லலாம். ஸோ யுவன் சார் கூட உங்களுக்கு இருக்க பர்சனல் பாண்ட் பற்றி பேசலாம். நான் வந்து இப்போ நம்மளோட ஒர்க் டைமில் டீ பிரேக் போகும்போது நம்ம அதிகமாக கேட்குற பாடல்களும் பேசுகிற பாடல்களும் யுவன் சார் பாடல்களாக இருக்கும்ல. ஸோ ஏன்னா நம்மளோட ஜென்ரேஷனோட வைப் சார் வந்து. ஸோ எனக்கும் அவருக்குமான இது என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒருத்தர் தான் காட்ஃபாதர் அப்படின்னு பார்க்குறதா யுவன் சார் தான் பார்ப்பேன். ஜஸ்ட் ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டாங்க, ஸோ முன்னாடி பேசணும் அப்படிங்கிற சேக்கில் நம்மளை யார் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் அவரோட ஒரு பிக் ப்ராஜெக்டில் என்ன ஒரு பார்ட்டாக உள்ளே கொண்டு வர்றாரு. ஏன்னா நேற்று தான் ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் இருக்கேன்னு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்தது. எப்படின்னா இந்த மட்ட சாங்கோட டிஸ்கிரிப்ஷன் ஓவரால் லிரிசிஸ்டோட இதில் வந்து என்னோட நேம் அதில் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க நேம்ஸ்லாம் பாருங்களேன், கங்கை அமரன் சார் எத்தனாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு, விவேக் சார், கபில் வைரமுத்து சார், மதன் கார்கி சார். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து என்னோட பேர் பார்க்குறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் வந்து ஃபஸ்ட்டு யுவன் சார் தான். ஸோ அவருக்கு என் மேலே வச்சிருக்கிற ட்ரஸ்ட் ஒரு லிரிசிஸ்டாகவும் சரி, ஒரு ரைட்டராகவும் சரி. அவரோட எனக்கு ட்ராவல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு பாட்டு பண்ணேன், ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங். இவர் சிம்பு பாடியிருந்தார், யுவன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டை. ஸோ அப்போலேருந்தே அவருக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எழுதுனது. ஆமாம், அந்த டைமில் எழுதுனது கரெக்ட். ஸோ அப்போ வந்து பண்ண பாட்டு. அப்போலேருந்தே அவருக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் பாயாக அவர் கூட போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பட் அஃபிஷியலாக இப்போ மீட் பண்ணது வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம்.
ஸோ அப்போலேருந்தே அவருக்கு என்னோடய ஒர்க்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாருங்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரில. நம்ம என்ன என் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காங்களாப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஏன்னா இவர் சிம்பு சாரோட ஒரு செகண்ட் மீட்டிங் இருந்தது. வேறு அந்த பாட்டெலாம் முடிச்சு ஒரு கேப்புக்கு அப்புறம் வேற ஒரு பாடலுக்காக மீட்டிங் இருந்தது. அப்போ சிம்பு சார் வந்து அவர் சொன்னார், என்னை கூப்பிட்டு வந்த ப்ரொடியூசர் சொன்னார், இவர் விக்னேஷ் சார், இவர் அப்கமிங் தெரியுமே, அவரோட ஒர்க்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னது, எல்லாரோட ஒர்க்ஸையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சாங்னு ஒன்று அனுப்புனது வந்து பொன்னொன்று கண்டேன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு டியூன். ஆனால் அது என்ன படம் எதுலாம் தெரியாது. அது அப்போலேருந்து இப்போ வரையுமே சார் வந்து ஒரு டியூன் அனுப்பி இதுக்கு லிரிக் வேணும்னு சொல்லுவார், அதோட சுச்சுவேஷன் சொல்லுவாரே தவிர அது என்ன படம் தெரியும். ஃபஸ்ட் டைம் கோட்டுக்கு தான் இது நம்ம கோட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதே ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டாரு உங்களுக்கு? அது ஒரு காலத்தில் எனக்கு கிரியேட் பண்ணிருந்துச்சு. படம்னு சொன்னாலும் எனக்கு ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தது. இப்போ எனக்கு அந்த ப்ரெஷர்லாம் டோட்டலாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து இது எப்படியாவது கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி பதட்டப்பட்டால் கரெக்டாக பண்ண முடியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிப்போம்ல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ அவர் சொல்லும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுமே தவிர பதட்டம் வராது. எனக்கு வந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் சாங் இவர் சித்து எனக்கு கொடுத்தாரு, 100 கோடி வானவில்னு ஒரு படம். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அந்த படத்துக்கு நீங்கள் லிட்ரலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, 61 ஆப்ஷன் எழுதுனேன். சித்துக்குமார்? ஆமாம், 61 பல்லவி, 61 அனுப்பல்லவி, 61 சரணம் பேக்கேஜாக நான் வந்து ஒரு பண்டில் எடுத்துகிட்டு போனேன். இப்போ டைரக்டர் சார் சசி சார், என்னடா கதை புக் கொண்டு வந்திருக்கீங்க, என் பவுண்டோட சின்ன பெருசாக இருக்கேடா அப்படின்னு பார்த்தேன். ஏன் படத்துக்கான பவுண்டே 50 பைசா தான் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பார்த்தாரு. ஸோ அவ்வளோ ஆப்ஷன் எழுதுனேன். ஏன்னா பதட்டம், கரெக்டாக வந்துருமோ, இது கரெக்டாக வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் அவ்வளோ எழுதினேன். இந்த பர்டிகுலர் கோட்க்கு பண்ண ட்ராக்லேயுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சார் வந்து டியூன் அனுப்பிட்டு இதுக்கு லிரிக் வேணும், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் டியூன் அனுப்பின 15 நிமிஷத்தில் நான் வந்து 15 ஆப்ஷன், சாரி, அரை மணி நேரத்தில் 15 ஆப்ஷன் எழுதிட்டேன். அடுத்த நாள் நான் போகிறதுக்கு முன்னாடி சும்மா அந்த ஆப்ஷன்லாம் நல்லா இருக்கான்னு மட்டும் ரீகேப் பார்த்துட்டு போனேன். ஸோ சார் பார்த்துட்டு விபி நிறையா எழுதி வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போயிட்டார். என்னப்பா இவ்வளோ எழுதி வச்சிருக்கு அப்படின்னு. 10ஆம் கிளாஸ் பையன் இம்போசிஷனில் இருந்த மாதிரி. அதுதான் பிரச்சனை. ஸோ எனக்கு அதுதான் மேபி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த ப்ரெஷராக இருக்கும் மேபி. ஏன்னா நான் உனக்கு கிராக் ஆகிடுச்சுன்னு தோணுச்சுன்னா அதை கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டேன். இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ ஓகே ஃபைனல் ஆகும். சில ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும் நம்ம இல்லை இன்னொரு ஆப்ஷன் வச்சுப்போம், ஏன் இப்படி ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி இதுக்கு நான் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு இல்லைந்த ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு டியூன் உங்களுக்கு வருது, யுவன் சங்கர் ராஜா ஒரு டியூன் அனுப்புறாரு அப்படின்னா, அதில் நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுக்குறோன்னா அதில் அவங்க வேற ஒரு ஆப்ஷன் கேட்கும்போது நம்ம இன்னொரு ஆல்டர்னேட் எழுதி கொடுக்குறது ஓகே. பட் போகும்போதே நம்ம ஒரு 15 ஆப்ஷனோட போகிறதுக்கான காரணம் எனக்கு வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டுக்க மாட்டேன். எனக்கு கதை சொல்லுங்கள், பவுண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஒரு சாங் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பவுண்ட் கேட்பேன், நான் இப்போ படித்து பார்க்குறேன். ஆனால் கோட்டுக்கு கேட்க முடியாது. கரெக்டு. ஸோ கோட் பவுண்ட் இருந்தால் கொடுங்க, நீ முதல்ல வெளியே போ. இல்லை சாரி, மற்ற ஃபிலிமுக்கெலாம் நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கேன்னா அது ஏன் ப்ராஜெக்ட். ஸோ அதை படித்து பார்த்து அந்த பவுண்ட் படிச்சுட்டு, ப்ரோ சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த தடவை ஒர்க் ஆகலை, இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு அது ஏன்னா லைக் அப்பார்ட் ஃப்ரம் பீங் ரைட்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நான் அப்படி இது பண்ணுறது பழக்கம் இருக்குது. ஸோ 15 ஆப்ஷன் எழுதுறதுக்கான மெயின் ரீசன், ஒரு சாங் போகிறோம், எழுத போகிறோம், நம்ம கதை கேட்கலை, அந்த சுச்சுவேஷன் மட்டும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்கான பாடல், இதுக்கு இப்போ நம்ம யாரோட பெர்ஸ்பெக்டிவில் போகிறோம், இது கரெக்டாக இருக்கா தெரியல, அப்போ நம்ம மைண்டில் எல்லா ப்ராபபிலிட்டிஸும் ஒன்று எழுதிடுவோம். ஸோ தட் அவங்களோட வேவ் லென்த்தில் ஒன்று சிங்க் ஆகிடும் அப்படிங்கிறதான். இப்போ நான் யுவன் சாரோட ஒரு 6-7 பாடல்கள் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு அவரோட வேவ் லென்த் தெரியும். எனக்கு அவர் கூட ஒர்க்கே பண்ணலைனாலும் எனக்கு அவர் வேவ் லென்த் தெரியும். ஏன்னா சின்ன வயசுல அவரோட சாங்ஸ் கேட்டு தான் வளர்ந்தேன். ஸோ பட் விபி சாரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அவரோட வேவ் லென்த் எனக்கு தெரியாது. ஸோ அவர் அவரோட பாடல்களில் இந்த மாதிரியான லிரிக்ஸ்லாம் இருக்கும், அது இது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போங்கிற மாதிரி எனக்கு தோணுன ப்ராபபிலிட்டிஸ்க்கு நான் ஒன்று எழுதி வச்சேன். ஒரு R&D பண்ணியிருக்கீங்க பின்னாடி. ஆனால் விபி சார் அண்ட் யுவன் சார் காம்போல என்னெல்லாம் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது R&D பண்ண அவசியம் இல்லை, நம்ம மைண்ட்லேயே ஓடும்ல. அவங்க ஆல்பமில் லைக் இப்போ சென்னை 28 ஆல்பம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆல்பம் கோவா எல்லாமே. ஸோ பிரியாணி ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யுவன் சாரோட 100th ஆல்பம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம். பிரியாணி டைமில் தான் நான் ஃபஸ்ட் டைம் யுவன் சாரை மீட் பண்ணேன். ஸோ அது கரெக்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் என்னோடய லைஃப் டைம் ஃபஸ்ட்டு மீட் அவரோட கிடச்சது, ஃபேன் பாய் மொமெண்ட்டாக. நான் அதாவது ட்ரிச்சியில் இருந்தேன்.
ட்ரிச்சி யுவன் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். என்னை ஏன் கூப்பிட்டு போனாங்கன்னா, நான் ஒருத்தன் தான் கேமரா வச்சுருந்தேன். சரி இவன் போனால் டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்காங்க கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வாங்க விக்னேஷ் யாரா எடுங்க, இதெல்லாம் எடுக்க தெரியாது அப்படின்னு. எடுக்க தெரியாதா ஆனால் தற்கொலை பயிலுங்களா, எனக்கு எதாவது பண்ணுங்களா, இவன் தர்றா அப்படிங்கும்போது இவர் வெங்கட் பிரபு சார் நான் எடுக்கிறேன் கொடுங்க அப்படின்னாரு. ஸோ எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட்டு கிளிக் வந்து அவர் தான் எடுத்தார், வெங்கட் பிரபு சார் தான் எடுத்தார். அப்புறம் விபி சாரும் நானும் எடுத்துக்கிட்டா யுவன் சார் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த ட்ராவல் இப்போ இங்கே வந்துருக்கு. நான் இவர்கிட்ட சொன்னேன், வெங்கட் பிரபு சார்கிட்ட சென்னை ஃபஸ்ட் டைம் கிளம்பி வரும்போது எல்லாருக்குமே டேரக்டராக கிளம்பி வரணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆசையில் தான் சார் இருந்தேன். நான் சேர்ந்தா ஒரே ஒரு இவர்கிட்ட தான் சேருவேன், விபி சார்கிட்ட தான் சேருவேன். அப்படி இல்லைனா நான் வேற ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேற ட்ரை பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகி திரும்பி உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் சார் அப்படி திருச்சி சார். பட் இனிஷியலாக ஆகணும்னு நினச்சது டைரக்ஷன் தானா? ஏன்னா இப்பயுமே எனக்கு அது கரெக்டான ஒரு டிசிஷன் தான் தோணும். ஏன் அப்படின்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பேன், ஒரு சாங் எழுதி கொடுப்பேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது வேணும். இண்டிபெண்டன்ஸ் ஜோன்லலாம் நம்ம சொல்கிறது தான் சாங் இல்லையா, அப்படி கொடுப்போம். அவங்க அதை எடுத்து கொடுக்கும்போது இது நான் எடுக்கல, இது ஏன் ப்ளூ பிரிண்டே இல்லை சார், இங்கே பாருங்க மங்களம் சார், அந்த மாதிரி ஒரு இது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நானே எடுத்துகிட்டு போயிடுவேன், அந்த ஜோன் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக ஏன்னா ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அட் ரைட்டிங். ஸ்கிரிப்டில் தான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட். இப்போயுமே எனக்கு வந்து டயலாக், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் லிரிக்ஸ் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும்னா நான் இப்படி தாங்க அதை நினச்சேன் அப்படிங்கிறது ஒரு நாள் நம்ம டைரக்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ரைட்டராக இருக்கிறது என்னோட ஆசை. அப்போலேருந்து இப்போ வரையும் அதான் ஆசை. அண்ட் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இம்பார்ட்டண்ட்டான மெம்பர்ஸ் இருந்துருக்காங்க. லைக் யுவன் சார் நீங்கள் சொல்லும் போது இன்னும் ஒரு நபரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒருவேளை நான் அவரை பற்றி நான் கேட்க மாட்டேன், எனக்கே என்ன மறந்தேன் அப்படின்னு புரிஞ்சிருச்சு யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காப்புல, சிவகுமஞ்சல் பச்சை, ஜோ எல்லாம் வரும். ஸோ சித்துக்குமாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஹவு ஹீ பிக்ஸ் லைன். ஒரு ஃப்ரெண்டாக லைக் யூ can't even imagine a best friend than him அப்படிங்கிற அளவுக்கு he will be a good guy. ஒரு கம்போசராக அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இல்லை அந்த ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே வந்துடவே கூடாது, வந்தால் வைய போகிறேன் இவனை அந்த ஜோனில் தான் இருக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, லைக் அவர் எதிர்பார்க்குறத கொடுத்துட்டோன்னா சூப்பர். எனக்கு வந்து அவரோட ஒரு 10 பாட்டு இப்போ படத்துக்குன்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 5 பாட்டு வந்து எடுத்தோடனே சூப்பர்ரா 90% லாக்கு, இந்த விஷயங்கள் மட்டும் அப்படின்னு முடிஞ்சிடும். சில பாட்டுக்கெலாம் நம்மளை வந்து அப்படியே ஒரு கடலையாக எண்ணி கையில் எடுத்து மணலில் போட்டு சூடு பண்ணி வறுத்தெடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ வறுத்தெடுப்பான் மனுஷன். பட் இன் தி எண்ட் எனக்கு ஏன் அவனுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்கன்னா நான் அவனுக்கு இவ்வளோ பே பண்ணுறேன்ல, அதனால நான் அவனுக்கு ஆப்ஷன் கேட்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, வேலை வாங்கணும் அந்த மைண்ட் செட். ஏன்னா நம்ம நிறைய நம்மளை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே பழக்கி விட்டுருக்காங்க. நம்ம எத்தனை கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்படி தானே நம்மளை பழகியிருப்பாங்க. இன்னும் இவன் சும்மா உட்காந்துருக்காங்க, டீ குடிக்க போகிறான், இவனுக்கு ஒரு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் லிரிசிஸ்ட் டீமே ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த விஷயத்தில் நான் இவங்க 2 பேரையுமே கம்பேர் பண்ணலாம், யுவன் சாரையும் சித்துவையும். ஏன்னா யுவன் சார் என்கிட்ட வந்து 1-2 ஆப்ஷன் மேலே கேட்கவே மாட்டேன். அதனால தான் அவருக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்தா எதுக்கு இவ்வளோ எழுதிட்டு வரீங்க அப்படின்னு இருக்கும். லைக் ஏன்னா அவருக்கு வந்து என்ன கான்ஃபிடன்ட், நான் உனக்கு இவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரீசனு நீ எனக்கு என் வேலையை டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுங்கிறதாங்கிறது அவர் மைண்ட் செட்டு. சேம் வித் சித்து நிறைய ஆப்ஷன் போகிறான்னா அவன் எதிர்பார்த்தா நான் கிடைக்கலன்னு அர்த்தம். அது கிடச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் லாக்கு. குறுகுறுன்னு ஒரு பாட்டு பண்ணோம் இவர் உதயநிதி சாருக்கு, இந்த கடை நம்பத்தில். அது வந்து லிட்டரலாக 1 டேக் அப்படியே முடிஞ்சு. உரிக்குலாம் ரொம்ப ஆப்ஷன்ஸ் போகவே இல்லை. சரணமில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் போச்சு. உரிங்கிறது இம்மிடியேட்டாக டியூன் கேட்டால் அடுத்த செகண்ட் எழுதின லைன். ஸோ இந்த மாதிரி அவன் தேடினது கிடச்சிருச்சுன்னா அங்கேயே லாக்கு, கிடைக்காத வரையும் வறுத்தெடுப்பான். இப்போ ரியோன் படத்துக்கு கொஞ்சம் வறுத்துட்டு இருக்கான். நான் கடலை ஆனதுக்கப்புறம் ஒன்று கிடைக்கும், அது கிடச்சிருந்து நான் திருப்பி சந்தோஷமானு சொல்கிறேன். அண்ட் கமிங் பேக் டு கோட் அகைன், இதில் வந்து 2 பாட்டு எழுதியிருக்கீங்க சொல்ல போனால். கவுண்டாக அப்படி வச்சுக்கலாம், 2ன்னு வச்சுக்கலாம். ஆனால் 2மே சின்ன பாடல்கள் தான். எனக்கு ஈவன் மோர் ஹாப்பினஸ் கொடுத்தது வந்து நான் இந்த படத்துக்கு வந்து பிட் சாங் எழுதுறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கான ரீசன் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே யுவன் சாருக்கோட அந்த கேட்டகரி வைஸ் பிரித்தா அவரோட பிட் சாங்ஸ்க்கே நான் ஒரு தனி ஃபேன். நான் வந்து நம்ம அந்த சன்னில் ஒர்க் பண்ணப்போ நான் அந்த சன் மியூசிக்கில் வந்து நான் சண்டை போட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு யுவனிசம்னு ஒரு பேண்ட் வேணும். எல்லாருக்கும் இப்போ நம்ம ரஹ்மான் சாருக்கு ஒரு பேண்ட் வச்சுருக்கோம், ராஜா சாருக்கு பேண்ட் வச்சுருக்கோம், யுவன் சாருக்கு பேண்ட் வேணும், க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி யுவனிசம்னு ஒரு ஷோ நாங்கள் க்ரியேட் பண்ணோம். அதில் ஒரு 1 வீக் ஃபுல்லாக யுவன் சாரோட பிட் சாங்ஸ் மட்டும் நாங்கள் ப்ளே பண்ணோம். ஸோ நான் உட்காந்து ஒவ்வொன்றா அவரோட பிட் சாங்ஸாக சூஸ் பண்ணி எடுத்து போட்டேன்.
மை மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னா எஸ்எம்எஸ்ல வர ஒரு பார்வையில் பூ கொடுத்து அந்த மாதிரியான அவ்வளோ பாடல்கள் அவரோட பிட் சாங்ஸ்க்கே பயங்கர ஃபேன்ல. அவரோட ஒரு 7-8 பாட்டு ஒர்க் பண்ணிட்டோம். பிட் சாங் ஒன்று ஒர்க் பண்ணோம். அது ஒரு பயங்கர ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த பக்கெட் லிஸ்ட் வந்து கோட்ல டிக்காவும் நான் சத்தியம் எதிர்பார்க்கல. பட் ரெண்டுமே எங்கே வருது, என்ன பிளேஸ் ஆயிருக்கு, யார் பாடியிருக்கா, எதுவுமே தெரியாது. நான் கேட்டதும் விருப்பல. ஏன்னா நான் யூஸ்வலாக சாரே அனுப்புவார். ஸோ எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு பயங்கரமான ஓட்ட வாங்கினு, அதனால எனக்கு எதுவுமே தெரிய வேடாங்க. அதாவது இந்த படத்துக்கு சம்பளத்தை கூட நான் எல்லாத்தையும் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போது நான் உள்ளேயே வரல. நீ எல்லாம் ஏன்னா எனக்கு தெரியும் வாயை பற்றி, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாட்டு எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக எதர் யூ நீட் டு நோ அபவுட் த ஸ்டோரி ஆர் த சிச்சுவேஷன் ஆர் அட்லீஸ்ட் த கேரக்டரோட ஒன்லைன் கேரக்டர் ஆர்க் ஏதோ ஒன்று தெரியணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருக்காங்க இல்லையா? இதோட சுச்சுவேஷன் தெரியும், எதுக்காக இந்த சாங் நடக்குது, இந்த சாங்குக்குள்ள என்ன நடக்குது, இந்த 2 விஷயம் தெரிஞ்சாதான் கண்டிப்பா பாடல் எழுத முடியும். அந்த 2 விஷயமும் தெரியும். அந்த 2 விஷயம் ஒரே டியூனா 2 பாடலாமே கொடுத்துருக்கீங்க. வேற டியூனா கூட இருக்கலாம், இல்ல ஒரே டியூனா கூட இருக்கலாம். இல்லைன்னா அது என்ன, அது எதையுமே நான் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறதுனால நான் இது எப்படிலாம் குழப்பி விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். தெரியல, விபி சார் ஒர்க் ஷாப் நடத்தினாருன்னு தெரியல. ஒரே மாடுலேஷன்ல வந்து உட்கார்றவங்க எல்லாம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அந்த ஜோனும் அந்த வார்த்தையை அழகா யூஸ் பண்றீங்க சார். நான் கடந்த ஒரு 1 டே ஃபுல்லா 1 or 2 days ஃபுல்லா தலைவனோட எல்லா இன்டர்வியூ வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எந்த அளவுக்கு வளர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இதாக இருக்காங்களா, அப்போ நம்மளும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோதான். 2வது இந்த படத்தில் வந்து நான் எழுதுனது 2 பிட் சாங்ஸ். பட் ஸ்டில் படத்தில் வந்து பெரிய லிரிசிஸ்ட் இருக்காங்க, அவங்க யாருமே வளரல. இங்க வா, உன்னை கூப்பிட்டு 2 பாட்டு எழுத சொன்னா படத்தை பத்தி பேசிட்டு இருக்க ரசிகல் அப்படிங்கிற சோன் போயிடக்கூடாதுங்கிறதுனாலே நான் எதுவுமே தெரிஞ்சுக்கல. நாங்களே எடுத்துருமே, கபிலன் வேறுமுத்து சரி, மதன் கார்கே சரி, நானே எடுத்துருக்கேன். அப்பயே சொல்லிட்டு நாங்கள் சல்யூட்னு வச்சிருந்தோம், அதெல்லாம் கூட ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா, அந்த மாதிரி. ஏன்னா இப்போ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. என் பாட்டை ரிலீஸ் பண்ணாததுக்கு மெயின் 2 ரீசன். ஒன்று அது பிட் சாங்கிறது, 2வது ரிவீல் பண்ணால் மேபி கதையை பற்றி கொஞ்சம் நம்ம இன்னும் டீகோட் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க ஒன்று படிப்பாங்க. ஆக்சுவலி இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். த ப்ராப்ளம் இஸ் நம்ம இந்த கம் வித் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு எல்லாருமே அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, படம் சூப்பராக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் வராதிங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா படம் சூப்பராக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்க, பிளாக் பஸ்டராக ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாகவே இருக்கும் ஒரு மேக்கர்ஸ்க்கே. ஆனால் இவங்க வரும்போது கதை யோசிச்சுட்டு வந்துடுறாங்க. லைக் இப்போ இது லியோவுக்கு நிறைய நடந்தது. லியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்சியூக்குள்ளே வரும், இந்த சீனில் ரோலெக்ஸ் வருவார். ஆக்சுவலாக அவங்களாம் தெரியாது, அவர் வெடிமருந்து ஃபேக்ட்ரியில் இருக்கடா, நான் ஒரு கதை வச்சிருக்கேன்டா, அதை பார்க்கறதுக்கு வாங்கடா, என்னடா நீங்கள் ஒரு கதையோட உள்ள வரீங்கன்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எல்லா படத்துக்குமே, பெரிய படங்களுக்குமே நடக்குது. நேற்று ஒருத்தர் கங்குவாக்கு ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு இதுதான் கதையோட இல்லஸ்ட்ரேஷன் இல்லை அவர் போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இதை ஒரு தனி படமாவே எடுக்கலாமா, இவ்வளோ நாலேஜ் வச்சு நீங்கள் உட்காந்து மீன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் இப்போ பெரிய படம்னாலே அவங்களாம் ஒரு கதை யூகிச்சுட்டு உள்ள வந்து ஆக்சுவலாக நான் நினச்ச அளவுக்கு இல்லை, அந்த ஜோன் போயிடுறாங்க. ஏன்னா நினைக்கிறேன் முதல்ல அதுதான் எனக்கும் புரியல. நல்ல வேலை இது வந்து இப்போ மியூசிக்குக்கும் நடக்குது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளவோ பெரிய பெரிய படங்கள், பாகுபலி 1க்குலாம் தேட்டரில் தான் நிறைய சாங் ஒர்க் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஹிட் அந்த ஆல்பம் எல்லாமே. தேட்டருக்குள்ளே வந்தோன்னா ஆல்பம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ அது சில பாட்டெலாம் ஒன்றும் இல்லை. ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் சாங் வந்து இந்த ராயனில் ஒரு வாட்டர் பேக்கெட்டு. இப்போ எல்லாருமே பஞ்சு மிட்டாயான்னு சுற்றிட்டு இருக்காங்க. பாட்டு வந்தப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரஹ்மான் சாருக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நம்மளுக்கு எதுக்கு காணா, நம்மளோட அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் அந்த கானா வைப்பில் இருக்காங்க. அதுதான் சில சாங்ஸ் தேட்டருக்கான சாங்ஸ். எனக்கு கேட்டிங்கன்னா கோட்டில் இருக்க எல்லாமே தேட்டர் மெட்டீரியல். ஸோ தேட்டர் வந்தால் எல்லாருமே டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சிச்சுவேஷன் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆஸ் அ ஃபேன் பாயாவோ இல்லை மேபி விஜய் சார் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம், விஜய் சார் ஃபேனாகவே இல்லைனாலும் கூட அந்த ஜோனில் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ கிரிட்டிக்காக மேபி சொல்லலாம்? எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா அதுதான், ஏன்னா எல்லாரும் ஒரு கதை யோசிக்கும்போது நானும் ஒரு கதை யோசிச்சிருப்பேன் இல்லையா. யோசிச்சுட்டு பாட்டு எழுத போகும்போது இது ஏன் ப்ளூ பிரிண்ட்ல இல்லையே, நீ எதுக்கு ப்ளூ பிரிண்ட் போடுற, சொன்னதுக்கு எடுத்து அந்த சொன்ன கொண்டு போயிடுச்சு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுச்சுவேஷன் சொன்னோன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு எடுத்ததான் என்ன கூப்பிட்டீங்களா, அவ்வளோ நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஒரு நிகழ்வு கொடுத்தது. உண்மையிலுமே அது இந்த மாதிரி ஒரு சாங் எழுதுறதுக்கு ஒரு மெச்சூர்ட் லிரிசிஸ்ட் தான் டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு தெரியாத மெச்சூர்ட் லிரிசிஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே இல்லை. அந்த ஒரு டைம்ல யுவன் சார் என்ன சூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. நியூ மெச்சூரிஸ்ட் மேபி தேவைப்பட்டிருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம். பட் அந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் வைக்கிறாங்களா. ஸோ தட் த ரீசன் வை ஆல்வேஸ் அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் என்னோட காட் ஃபாதர். நான் இதை அவரோட பர்த்டே விஷ் பண்ணும்போது கூட இதை நான் மென்ஷன் பண்ணி போட்டேன்.
இப்போ நான் வந்து எத்தனை கம்போசரோட ஒர்க் பண்ணாலுமே சார், ரஹ்மான் சார்லேருந்து ஆரம்பித்து நான் பீத்தோவனுக்கே பாட்டு எழுதுனா கூட சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் தான் சார், ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு சொல்லி தான் போகிறேன். ஏன்னா அவ்வளோ அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி, உங்களுக்கு ஃபேன் பாய் மொமெண்ட்டில் இருக்கும், அவரை தடவை பார்க்கும்போது ஐயோ தலைவா அந்த சோனில் இருப்போம், ஃபோட்டோ எடுத்துப்போம். அவரோட ஒரு 1 வீக் ட்ராவல் பண்ணுறோம், 1 மந்த் ட்ராவல் பண்ணுறோன்னா, சார் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வரும் இல்லை, கம்ஃபர்டபுள் ஆகிட்டோன்னு. எனக்கு இப்போ வரையும் வரவும் வராது. அவர் கூட நான் எழுதுகிற எல்லா பாட்டும் என்னோட பாட்டு தான். ஏன்னா அந்த ஒரு ஆரா அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட நெருங்க அந்த பாசிட்டிவிட்டி ஃபீல் ஆகும். ஸோ அதனால இஸ் ஆல்வேஸ் பி மை ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி. அண்ட் உங்களோட லைன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா யுவன் சார் கொடுத்த மிகப்பெரிய அப்ரிசியேஷன், எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் பிக் பண்ணி சொன்னது. ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது மொத்தமாக இவ்வளோ ஆப்ஷனாக கொடுத்தேன். அதான் நீங்கள் லிரிக்லேயே பவுண்டு கொடுக்குறீங்களே. நான் பார்த்துட்டு விபி நிறைய வச்சுருக்காருப்பா, நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் இது பண்ணி லாக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் திஸ் இஸ் நைஸ், வெரி குட், அவ்வளோதான். அவர் அவ்வளோதான் சொல்லுவார். பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏன் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டேன் சாங் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும்போது இவங்க நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் தான் போய் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து சொன்ன இன்சிடென்ட் தான் எனக்கு இன்னுமே ஆழமாக இருக்குது. 40 பாட்டு ப்ளே பண்ணி காட்டியிருக்காங்க. யுவன் சார் யூஸ்வலாக அந்த 3rd சாங் போட்டு காட்டுங்க அப்படி தான் பேசுவார். ஓகே, ரேண்டமாக நம்பர்ஸ் வச்சு எத்தனை சாங் அப்படி தான் சொல்லுவார். அவர் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஒரு சாங் போட்டிங்களா, அது நல்லா இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர் மென்ஷன் பண்ணும்போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவர் கண்டிப்பாக அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறத என்னோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கும். அண்ட் அந்த சிச்சுவேஷன் கோட் சிச்சுவேஷனுக்காக எழுதுனது, அது என்ன மாதிரியான ஒரு மூடு கிரியேட் பண்ணுது? லைக் கேட்கும்போது சிச்சுவேஷனாக ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன் எப்படி வேணா இருக்கலாம். ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம். பிபி சார் இந்த மாதிரி சந்தோஷமாக பெருமையாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இதில் ஒர்க் பண்ணிட்டேன்னு என்ன தெரியல சுச்சுவேஷன், உடனே என்ன தெரியல சுச்சுவேஷனு இதாவது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும். இது விஜய் சார் தான் எழுதிருக்கீங்க, வைபவுக்கு எழுதிருக்கீங்க, ஹே ஏன்னா இத்தனை கேள்வி கேட்குறீங்க, பாட்டு வரட்டும்டா, வெயிட் பண்ணுங்கடா. எனக்கே அவ்வளோ ஆவலில், உங்களுக்கு என்ன இவ்வளோ ஆவலாக இருக்குது எனக்கு. பட் நம்ம இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாலும் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு இப்போ வரையும் டிக்கெட் கிடைக்கல. நான் டீமில் ஃபோன் பண்ணோன்னா அவங்க உஷாராயிட்டாங்க. இவர் விபி சாரோட அசோசியேட் டைரக்டர் கால் பண்ணிட்டு என்ன வேணா கேளு, டிக்கெட் மட்டும் கேட்காத. இல்லை சம்பளம் ஒரு 3 மடங்கு கொடுங்க சார் டக்குன்னு. உண்மையிலுமே சொல்லிடுவாங்க, சம்பளம் கூட ஜாஸ்தி கேளு, டிக்கெட் கேட்காத. அந்த சோனில் தான் பேசினாங்க. நான் இல்லை சரி சார் பாய் பாய், இது உடனே வாங்கிட்டீங்க பேசுங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்குதா எனக்கு. நான் இப்போ மேபி ஃபஸ்ட்டு ஷோ கிடைக்கலன்னா கூட ஒரு 12-1 மணி ஷோ புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது வரையும் ஃபோன் ஆஃபில் தான் வச்சுருப்பேன். தவறி ஆன் பண்ணிட்டு என் கண்ணில் கொண்டு வந்து காமிச்சிருவாங்க, எதையாவது அவனை காமிச்சிருவாங்க. பாத்தியா ராஜ்கிரண் வந்திருக்காரு, இது ராஜ்கிரண் வந்திருக்காரா, அப்படிதான் போடுவாங்க. நம்ம நம்பணும்ல. நான் நேற்று ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன், சில்வஸ்டர் ஸ்டாலின் வந்திருக்காரு தெரியுமா, இப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது, சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கும் கோட்டுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இப்படி? ஆக்சுவலா இது வந்து பிக் பாஸுக்கு நடக்கும். பிக் பாஸ் ஒரு 20 நாள்ல வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்களா போடுவாங்க, ஒவ்வொருத்தர் மூஞ்சி வச்சு அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி, மைக்கு மாட்டுற மாதிரி, ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துருக்க நீச்சல் அடிக்கிற மாதிரி. இவர் விவேக் சார் போட்டுருந்தாங்க, இவர் செத்துட்டாரா, நிம்மதியா விடுங்கடா, அவர் பாவண்டா மனுஷன் அப்படின்னு இருந்தது. எல்லாரையும் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்கு. ஜென்ரலா பேசணும் சொல்லிட்டீங்க, நாங்க தமிழ்ல கேரி பண்ணிக்கிறோம். ராஜ்கிரண் சார் கோட்ல இருக்காருங்க, நியூ இன்ஃபர்மேஷன் தான் அது, நோட் பண்ணிப்பா. ராஜ்கிரண் சார் ஆக்சுவலாக படத்தை பற்றி ஒரு விஷயம் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னா இதை நான் ரிவீல் பண்ணலாம். ராஜ்கிரண் சார் 5ஆம் தேதி பாருங்க. இல்லை ராஜ்கிரண் சார் இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ஏன் கற்பனை தானே, நானே அழிச்சுக்கலாம். ஆனால் மேபி இருக்கலாம் தெரியல. உங்களோட பெஸ்ட் ஃபேவரட் இருக்கும்ல, என்னோட லிரிக்ஸில் யுவன் சாரோட சாங்கில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகி பெஸ்ட் எவர் அப்படின்னா விச் ஒன் யூ கோட்? என்னம்மா இருக்காடா தான், அது அவரோட எழுதின ஃபர்ஸ்ட் சாங். ஏன்னா இன்னொரு 100-200 பாடம் எழுதினாலும் என்னோட ஆசை ஃபஸ்ட்டு நிறைவேறின பாட்டு அந்த பாட்டு தான். ஒன்றும் இல்லை, இப்போ லைக் விபி சார் அடுத்து வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கையில் காலில் விழுந்தாது அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதிடுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு டைஹார்ட் ரஜினி ஃபேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஒன்றும் இல்லை, நான் என்னோட இன்டர்வியூ தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருப்பார். ஏன்னா நான் அதோட மேனிஃபெஸ்டேஷனாக சொல்லிட்டே வருவேன். ஸோ அப்போ கூட அந்த சொல்லுங்கள் ரஜினி சாரோட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட்டாக, அப்போயும் நான் என்னமா தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இது எப்படி, அது எத்தனை கிஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கிஸ்ஸுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குழந்தை நம்ம பெத்தெடுத்த குழந்தை நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு குழந்தை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு குழந்தை இருக்கா, எனக்கு இருக்கு.
எனக்கு பொண்டாட்டியே இல்லை. இல்லை எனக்கு இருக்கு, எனக்கு பொண்டாட்டியும் இருக்கு, அது அடிக்கும். அவங்க அடிப்பாங்க குழந்தைய, அதனால சொல்கிறேன். ஏப்பா வேற மொத்தம் பார்த்து. ஸோ அதனால ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு ஃபஸ்ட்டு என்றைக்குமே. அதுதான் கண்டிப்பாக அடுத்து கோட் தான். அண்ட் இதில் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியே இன்னொரு பக்கமும் எடுக்கும்போது ஒரு தியரியாக பார்ப்போமே. நெல்சன் சார் பீஸ்ட் பண்ணாரு, அடுத்து சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் பண்ணிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் லியோ பண்ணாரு, அடுத்து கூலி ஆன் ப்ராக்ரஸ். விபி சார் கோட் பண்ணிட்டாரு, அப்போ அடுத்து சூப்பர் ஸ்டார் தான் லோடிங். நான் அதே ஃபார்முலா போட்டு தான் இதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை, நான் எல்லா காம்பினேஷனும் போடுறேன். இப்போ வர எல்லா டேரக்டர்ஸோட நம்பரையும் வாங்கி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட்டை போடுங்க, எப்படி வந்து விடுவேன்னு பாருங்க. ஏன்னா எனக்கு லைக் லிட்டரலாக என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இன்னும் நிறைவேறாத ஒரே ஒரு விஷயம் வந்து ரஜினி சார். நம்ம எல்லாமே எனக்கு நடந்துருச்சு இந்த வெரி வெரி ஷார்ட் ஸ்பேனில். வந்து எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு 90s கிட்ஸாக எந்தெந்த இந்த ஒரு பேட் வேர்டு இது, அது விட்டுறலாம். 90ஸில் பிறந்தவரா யாரோடெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் எனக்கு மிஸ் ஆன ஒரே ஒரு பேர் வந்து ரஜினி சார். ஏன்னா தலைவர் விரியன், அது மட்டும் நடந்துடணும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் கடைசி வரையும் கற்றுட்ருப்பேன். அண்ட் லெட்ஸ் ட்ராவல் டு செப்டம்பர் 5th. ஒரு 2 நாள் கழிச்சு ட்ராவல் பண்ணலாம். மதர் ஸ்டேட்ஸில் 4 மணி ஷோ இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஐமேக்ஸ் அண்ட் எப்பிக்கில் மட்டும் காலையில் 7 மணி, அப்புறம் 9 o'clock ஷோ. எல்லாருமே தேட்டருக்குள்ளே படம் பார்க்க போகிறாங்க. டைட்டில் கார்டு ஓடுது, கோட்லாம் வந்து வருமா, லிரிக்ஸ் அப்படின்னு வரும்போது லைனாக பேர் வரும்போது விக்னேஷ் ராமகிருஷ்ணன் வருது. பர்சனலாக உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இதே சென்னையில் ஒரு தியேட்டரில் நான் உட்காந்து என் ஃபேமிலியே கூப்பிட்டு ஒரு படத்துக்கு போகிறேன். கதறி கதறி அழுகுறேன். ஏன்னா அந்த படத்தில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் எழுதினேன், ஆனால் எதுலேயுமே என் பேர் வரல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒன்று நடந்தது. ஸோ ஆனால் அந்த பாடல்கள் வரும்போது சர்ப்ரைசிங்கு எல்லாரும் தலையாட்டி ஆட்டி கேட்குறாங்க, ஏன் லைன்ஸ் எதுக்கு இது பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் நடந்த இதே ஊரில் நான் வந்து இப்போதைக்கு இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ப்ராஜெக்டில் என் பேர் வருதுங்கிற மொமெண்ட்டு கண்டிப்பாக நானே நினச்சி ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்ததுக்கே நான் அவ்வளோ குதிச்சேன். இந்தியன் நம்மலாம் ஊருக்காரங்க, பத்திரிக்கையில் பேர் போட்டாதே சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி கேட்டகரியில். ஸோ சிசிடிவி கேமராவில் மூஞ்சி தெரிஞ்சாலே டிவியில் பார்த்து அந்த கேட்டகரி எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம இந்த விஜேஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி டிவி வால்யூம் கம்மி பண்ணுன்னு சொல்கிற வரையும் என் வயசு தானா அப்படின்னு கேட்குற அதே மென்டாலிட்டி தான் இன்னுமே இருக்குது. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இது என்னை விட என் ஃபேமிலிக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என் ஃபேமிலியிலேயே நான் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு ரஜினி சார் ஃபேன், அப்புறம் விஜய் சார் ஃபேன். மற்ற எல்லாருமே ஃபஸ்ட்டு விஜய் சார் ஃபேன். அவங்க எல்லாருமே நான் சும்மா இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருவியா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறேன் கோட்டில் ஒர்க் பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி நான் போய் ஃபேமிலியில் தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாலாம் ஒரு தடவை கூப்பிட்டு போய் காட்டினேன், ஒரு தடவை அவர் கண்ணில் காட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இந்த தடவை கேட்பாங்க, நானே பார்க்கலடா இன்னும் அப்படின்னு சொல்லிக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க எமோஷனல் ஆகிட்டாங்க எல்லாருமே. பிகாஸ் பா நடந்துருச்சு அவனுக்கு, சூப்பர்ப்பா இதாம்பா வேண்டிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் விஜய் சார். யாருக்கு பிடிக்காது சொல்லுங்களேன். ஸோ அவ்வளோ பிடிச்ச ஒரு மனுஷன். அவர் இன்னும் 2-3 படம் தான் நடிக்க போகிறேன்னு வேறு பயமுறுத்தி வச்சுருக்காரு. இந்த ஸ்டேஜில் அவரோட படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறேன். அண்ட் பிளான்ஸ் இருக்கா, லைக் உங்கள் ஃபேமிலியை விஜய் சார் கூட்டு போய் மீட் பண்ண வைக்கணுன்ற பிளான்ஸ் இருக்குது? ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும், அதுக்கு என்ன கொண்டு போய் கண்ணில் காட்டணும் தெரில. நான் அப்படி ஏதாவது நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கான மொமெண்ட் நடந்தாலே ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அப்படி ஒரே ஒருத்தரை நம்ம வந்து கூட்டு போய் காட்டினா என் குழந்தைய கூட்டு போய் காட்டுவேன். ஏன்னா என் குழந்தை இப்போயே வந்து விஜய் சார் ஃபேன். இந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. காசி தியேட்டருக்கு வந்து பீஸ்ட் நைட் ஷோ போயிருந்தோம். ஸோ அப்போ தான் என் குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டேஜ் யூடியூப்பில் குழந்தைங்களுக்கு பாட்டு காமிச்சிட்டே தானே சோறு ஊட்டுவோம் சின்ன வயசில். ஸோ அப்படி அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஹலமதி ஹாப்பிப்போ. அந்த தேட்டரில் அந்த பாட்டு வருது, எல்லாரும் எந்திரிச்சு குச்சிட்டு இருந்தவங்க ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து திரும்பி கியூட்டில் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என் குழந்தை நடுவில் நின்று ஆடிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தேட்டருக்காரங்க வந்து சார் ஒரே நிமிஷம் குழந்தைய திருப்பி ஆட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி 1 more போட்டாங்க. சாங் ஃபுல் தேட்டர் திருப்பி உட்காந்து என் குழந்தை ஆடுறதை பார்த்துட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. அதை ரொம்ப ஆசையாக அப்லோட் பண்ணேன், ஸ்ட்ரைக் கொடுத்து கட் பண்ணிட்டாங்க ஆஸ் யூஷுவல் நடக்கிற பற்றி. பட் ஸ்டில் அது ரொம்ப பிடிச்சோம். அப்பையிலேருந்தே குழந்தைக்கு வந்து இது உங்கள் பாட்டாப்பா இது உங்கள் பாட்டாப்பான்னு கேட்கும் போதெல்லாம் வாய்க்கே இது நடக்க வேண்டி தாங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது நடந்துருச்சு அப்படிங்கிறதே எனக்கு இது. ஸோ விஜய் சாரை பார்க்குற ஒரு மொமெண்ட் பார்த்தா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் குழந்தை தூக்கி போயிடுவேன். சார் யுவர் ஃப்ரெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்ஸ் அண்ட் லிரிக்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் குட் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி எனக்கு எமோஷ்னலி நான் ஒரு படம் பண்ணேன், அந்த அந்த படத்தினுடைய
நானும் அதில் ஒரு பார்ட் அவ்வளோதான். பிகஸ்ட் ஹிட்டான ஒரு சாங்குக்கான லிரிக்ஸ் உருகி லிரிக்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபியூச்சர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ அன்லெஸ் நீங்கள் ரிவீல் பண்ண வரைக்கும்? இப்போ நான் ரொம்ப நாளாக சொல்ல ஒரு 2 பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் இப்போ ஒன்று ரிவீல் பண்ணியாச்சு, அது கோட் அப்படின்னு. இன்னொரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு பெரிய கம்போசருக்கு ஒரு ட்ரீம் ஒர்க் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப எதிர்பார்க்குற ப்ராஜெக்ட். அப்புறம் ஹாரிஸ் சாரோட பிரதரில் ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்து இருக்குது, 8 ரிலீஸில் இருக்குது. இவர் ஜிவி சாரோட லக்கி பாஸ்கரில் ஒர்க் பண்ணேன். இவர் துல்கர் சல்மான் பேன் இந்தியன் ஃபிலிம் அதில் வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, கொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப பர்சனலாக நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஆல்பம் வந்து பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு ஃபிலிம் வருது. அவங்க கோபி சுதாகர் ஹீரோ நடிக்கிறப்போ. ஸோ என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜோ கிளின்டன் சரி, அவர் டெபியூ பண்ணுறாரு இந்த படத்தில் கம்போசராக. அதில் வந்து ஒரு 5 பாட்டில் 4 பாட்டு நான் எழுதியிருக்கேன். 4 பாட்டையுமே நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ட்ராக்குக்கு ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா லைக் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நடுவில் இதை நான் பேசுகிறேன்னா எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கணும், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். இதை தாண்டி ஃபிலிம்ஸ்ன்னு எடுத்தால் நம்ம ரியோ அண்ணனோட அடுத்து அவர் படம் 2 படத்துலையும் இருக்கேன். ஸ்வீட் ஆர்ட்லேயும் இருக்கேன், இன்னொரு படம் அன்டைட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, அதுலேயும் இருக்கேன். இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் வந்து இந்த இயருக்கு இன்னொரு 37 வெயிட்டிங். யுவன் சார் ஸ்வீட் ஆர்ட் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். பிபி சார் எப்படி பிரேம்ஜி இல்லாமல் படம் எடுக்க மாட்டாரோ அது மாதிரி யுவன் சார் நீங்கள் இல்லாமல் பாட்டு எழுத மாட்டார் சார். கேட்டுக்கோங்க சார், எல்லாரும் நம்புறாங்க சார். அண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் வந்து ஒரு 37 லைனப்பில் இருக்குது இந்த இயருக்கு. 37 எண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து டெய்லி. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எழுதினா கூட மாசத்துல இன்னும் பக்கத்து மாசத்துல 6 நாள் கடன் வாங்கி எழுத வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷமாக ரிலீஸுக்கு பெண்டிங் இருக்கிறது இப்போ சேர்ந்து நிற்குது, அவ்வளோதான். ஆனால் நல்ல விஷயம். ஆனால் ஏன்னா லைக் எல்லாமே நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற சாங்ஸில் இப்போ இந்த 37 இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ட்ராக்ஸு எல்லா லேபிளுக்கும். நான் கிட்டத்தட்ட இப்போ எல்லா லேபிளையுமே இண்டிபெண்டன்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் சோனிக்கு இண்டிபெண்டன்ட் பண்ணியிருக்கேன், திங்க்கு பண்ணியிருக்கேன், சரிகமா பண்ணியிருக்கேன். எல்லா லேபிள்ஸ்லையுமே நான் இப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அடுத்து லைன் அப்பில் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. ப்ரொடியூசர் இந்த மியூசிக் சேனல் ரைட்டிங் ப்ரோமோ அதுலேருந்து இப்போது லிரிசிஸ்ட் ரைட்டிங் சாங் லிரிக்ஸ், மூவி சாங் லிரிக்ஸ் எப்படி இருக்குது? இதுதான் ஆசைப்பட்டோம். நம்ம ஒரு கேட்போம்ல, ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க, அடுத்த 5 மந்த்ஸ்லேயே நான் நீங்கள் தான் பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் என்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ ஆப்வியஸாக லைக் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலுமே ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் ஐ செரிஷ் எவ்ரி டே. இந்த மொமெண்ட் நடந்துராதா அப்படின்னு சொல்லி நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு இப்போ தினந்தோறும் நடக்குது. ஒரு பாட்டு நான் இண்டிபெண்டன்ட் எனக்கு கிடச்சிடாதா அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த வருஷம் மட்டுமே என் கையில் ஒரு 37 பாட்டு இருக்குது. ஒரு பெரிய படத்தில் நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட மாட்டேன்னு சொன்னேன். இந்த வருஷத்தோட பெரிய படத்தில் நான் இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஏன் இந்த லிரிக்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எந்த ஃபீல்ட்லேயுமே இல்லாத ஒரு விஷயம் லிரிக்கில் இருக்குது. என்னென்னா இதில் மட்டும்தான் நீங்கள் யார் மேலேயும் பொறாமப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே யாரும் இப்போ நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, மதன் கார்கி சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா நான் அவரை பார்த்து பொறாமே பட மாட்டேன். ஏன்னா அந்த பாட்டு என்ன தான் சந்தோஷப்படுத்துது. ஒரு பாட்டு கேட்டால் என் மைண்டு தான் மாறுது, என் வைப் தான் ஏறுது. நான் ஏன் அவர் மேலே பொறாமப்படணும்? ஸோ என் பாட்டை யாரும் எடுத்துக்க போகிறதில்ல, அடுத்தவங்க பாட்டை நான் எடுத்துக்க போகிறதில்ல. அவங்கவுங்களும் அவங்க பாட்டை எடுத்துகிறோம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுறோம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலில் இருக்கும். ஸோ நம்மளாலே அங்கங்கே கொஞ்சம் ஹிட்ஸ் கொடுக்க முடியுது. நம்ம பாட்டையும் கேட்குறாங்க. நான் சடனாக வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் அப்படின்னா, ஒய்ஃப் வந்து டெலிவரி பெயின் கொஞ்சம் ஏர்லியாக வர மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்தது. அப்போ வந்து அவங்க அவசரத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். நாங்களாம் வெளியே உள்ளே கிடையாது, வெளியே நின்றுட்டுருக்கோம். அவங்க உள்ளே இருந்து ஓடி வராங்க வயிற்று பிடிச்சிட்டு. எனக்கு பதறிடுச்சு. வெளியே வந்துட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். டாக்டரு கண்ணை வீசி பாட்டு ரிங்டோனாக வச்சுருக்காங்க, அதான் அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குமே அது. ஏன்னா இதுக்கெலாம் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். நாங்கள் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். ஸோ அவங்களும் அதை செரிஷ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து என்னோட நிறையா கனவிசியாக இருக்கட்டும், அடிப்பொலியாக இருக்கட்டும், ஒரு தப்பு பண்ணிட்டு நிறையா பேர் மென்ஷன் பண்ணும்போது ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அப்போ நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மொமெண்ட்லேருந்து நான் கடைசி வரைக்குமே நான் இதை யோசிச்சா எமோஷனலாக தான் இருப்பேன். ஏன்னா ஐ மீன் எமோஷனல் கை பேசிக்கலி. தேங்க்யூ so much. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.